ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் பிரிட்டி கேர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் கொடுத்துக்கோங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பிரிட்டி கேர். இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் 2 சூப்பர்பான டிஷ்ஷஸ் பார்க்க போகிறோம். ஒன்று வந்து மீன் குழம்பு, தென் அனதர் ஒன் இஸ் மீன் வறுவல். நான் இன்னைக்கு கிழங்கா மீன் வச்சு மீன் குழம்பும் மீன் வறுவலும் செஞ்சு காமிக்க போகிறேன். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி கிழங்கா மீன் 1 kg வாங்கிட்டு வந்தாங்க. அந்த 1 kgலேருந்து 4 பீசஸ் மட்டும் ஃப்ரை பண்ணுறதுக்காக நான் எடுத்திருக்கேன். ஸோ இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ஃப்ளஷ் இருக்க பகுதியை எடுத்துக்கோங்க, நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் மீன் வறுவல் பொடி நம்ம எல்லாருக்குமே தெரியும். நான் அது 1.5 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். அதை இதில் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் தனி மிளகாய் தூள், அது ஒரு 1/2 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். அதையும் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் சால்ட், ஏற்கனவே வறுவல் பொடியில் இருக்கும், அதனால் லைட்டாக மட்டும் போட்டுக்கோங்க. இப்போ இந்த மசாலா நல்லா படுற மாதிரி நல்லா பரட்டி விட்டுக்கோங்க. இப்போ நல்லா அப்ளை பண்ணியாச்சு. ஸோ இந்தளவு நல்லா நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கணும். நான் 2 கொத்து கருவேப்பிலை இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா நம்ம பொரிக்கும் போது கொஞ்சம் மொறுமொறுன்னு இருக்கும், அந்த கருவேப்பிலையோட ஃப்ளேவர் இறங்கும். ஸோ இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். இது இப்படியே மேரினேட் ஆகட்டும் 1/2 அன் ஹவர் கிட்ட. நம்ம அந்த கேப்பில் குழம்பு வச்சுட்டு வந்துடலாம். எக்ஸ்ட்ராலாம் தண்ணி எதுவும் இதில் ஊற்ற வேண்டாம், ஏன்னா எண்ணெய்க்குள்ளே போடும்போது தெறிக்க ஆரம்பிச்சிரும். ரெண்டாவது கொஞ்சம் நேரம் கழிச்சு அதுவே தண்ணி விட ஆரம்பிச்சிரும். ஸோ நம்ம தண்ணி ஊற்றணுன்ற அவசியமே கிடையாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மீன் குழம்புக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். கிழங்கா மீன் 1 kg, சின்ன வெங்காயம் 100 கிராம் பொடியாக நறுக்கியது, சின்ன வெங்காயம் 100 கிராம் ப்ளஸ் 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்து அரைத்த விழுது, தக்காளி 2, புளிக்கரைசல் 1 கப், தேங்காய் விழுது 1 கப், நல்லெண்ணெய் 6 டீஸ்பூன், பூண்டு பல் ஒரு 10 எடுத்துக்கோங்க. மீன் குழம்பு பொடி நாங்கள் சக்தி மசாலா வாங்குவோம், அதில் 4 டீஸ்பூன், வீட்டு குழம்பு மிளகாய் தூள் ஒரு 2 டீஸ்பூன், மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், பச்சை மிளகாய் 2, வெந்தயம் 1 டீஸ்பூன், கடுகு 1 டீஸ்பூன், உப்பு தேவைக்கேற்ப, கருவேப்பிலை கொஞ்சம், மல்லித்தலை. அவ்வளோதான் இன்க்ரீடியன்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். இதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுக்கோங்க. ஸோ ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்கிறேன். ஸோ அதில் இருக்க தண்ணியெலாம் போயிடுச்சு. இப்போ ஹீட் டெம்பரேச்சர் செக் பண்ணிவிட்டு ஒரு 4 டீஸ்பூன் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். எண்ணெய் நல்லா காயட்டும். ஸோ இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. நான் 1 டீஸ்பூன் கடுகு போடுறேன். கடுகு நல்லா பொரிய விடணும், இல்லைன்னா கசக்க ஆரம்பிச்சிரும். ஸோ லைட்டாக கரண்டி வச்சு வதக்கி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் 1 டீஸ்பூன் வெந்தயம் போடுறேன். மீன் குழம்புக்கு புளி குழம்புக்கெலாம் வெந்தயம் போட்டால் நல்லாயிருக்கும். ஸோ நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். நெக்ஸ்ட்டு கருவேப்பிலை போட்டுக்கிறேன். ஸோ கருவேப்பிலை 1/2 போட்டிருக்கேன், மீதி 1/2 அட் எண்டில் போடலாம், அப்போ தான் கொஞ்சம் அந்த ஃப்ளேவர் இறங்கும். ஸோ 2 பச்சை மிளகா கீரி வச்சதை உள்ளே போடுறேன். நல்லா வதக்கி விட்டுக்கணும். ஸோ அதுக்கப்புறம் ஒரு 10 பூண்டு பல் 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதையும் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு 100 கிராம் சின்ன வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதையும் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது கொஞ்சம் கலர் மாறணும். ஸோ இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக கலர் மாறிட்டு வருது. கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அடுத்து நறுக்கி வச்சிருந்த 2 தக்காளியை இதோட ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ நல்லா வதக்கி விட்டுக்கோங்க.
ஸோ இப்போ வந்து நான் வந்து இந்த டிஷ்ஷுக்கு தேவையான ஹாஃப் சால்ட்டு ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா இந்த தக்காளி கொஞ்சம் வதங்கணும் அதுக்காக. ஸோ தக்காளியில் வந்து சால்ட்டு போட்டோம் அப்படின்னா கொஞ்சம் சீக்கிரம் வதங்கும். ரெண்டாவது நான் வந்து கல்லுப்பு ஆட் பண்ணியிருக்கேன். மீன் குழம்புக்கு கல்லுப்பு ஆட் பண்ணால் நல்லாயிருக்கும்னு அம்மா சொன்னனால கல்லுப்பு ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து 100 சின்ன வெங்காயத்தோட ஒரு 1/2 டீஸ்பூன் சீரகத்தை அரைச்சி வச்சுருக்கேன் பச்சையாக. ஸோ அதையும் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம பச்சையாக அரைச்சனால நல்லா வதக்கணும், அந்த ஸ்மெல் ஃபுல்லாக போகணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். ஸோ நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ மசாலா நல்லா வதங்கியாச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நான் வந்து சக்தி மசாலா மீன் குழம்பு பொடின்னு விற்கிது. ஸோ அதில் வந்து 4 டீஸ்பூன் போடுறேன். ஸோ எப்பயுமே வந்து சிம்மில் வச்சுக்கோங்க பொடி போடும்போது. அதுக்கப்புறம் வந்து 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கிறேன். ஒரு சிட்டிகை அளவு போட்டால் போதும். நெக்ஸ்ட்டு வந்து 2 டீஸ்பூன் வீட்டு குழம்பு மிளகாய் தூள் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ நல்லா வதக்கி விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு வந்து புளி கரைசல் 1 கப் ஆட் பண்ணுறேன். ஸோ அந்த மசாலாவும் புளி கரைசலும் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கலந்து விட்டுக்கோங்க. அடுத்து வந்து 1/2 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஃபஸ்ட்டு 1 கிளாஸ் தண்ணி ஊற்றிடுறேன். அடுத்து ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றுறேன். நீங்கள் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஹீட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன், அப்போ தான் சீக்கிரம் கொதிக்க ஆரம்பிக்கும். ஸோ இந்த ஸ்டேஜில் சால்ட்டு செக் பண்ணிவிட்டு மீதி போட வேண்டிய சால்ட்டை வந்து போட்டுருங்க. சால்ட்டு போட்டதுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். நல்லா கொதிக்கட்டும். ஸோ இப்போ நல்லா கொதிக்கிற வரையும் விட்டுறலாம். இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சிருச்சு. ஸோ ஓப்பன் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விடுங்க. திரும்பி மூடி வச்சிடலாம். இன்னும் கொஞ்சம் கொதிக்கட்டும், ஏன்னா அந்த தண்ணி வற்றணும். ஸோ அப்பப்போ இப்படி திறந்து கிளறி விட்டுக்கோங்க. ஸோ இந்த ஸ்டேஜில் நான் வந்து 2 டீஸ்பூன் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ஆட் பண்ணிவிட்டு திரும்பி மூடி வச்சிடலாம். ஸோ இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் தண்ணியெலாம் நல்லா வற்றி வந்திருக்கு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருந்த தேங்காய் விழுது, அதாவது அரை மூடி அரைச்சி வச்சுருக்கேன். ஸோ அதை இதில் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ வந்து மூடி போட்டு 2 நிமிஷம் மட்டும் நல்லா கொதிக்க விடுங்க. ஏன்னா தேங்காய் வந்து ஓவர் குக் ஆகக்கூடாது. ஸோ 2 நிமிஷம் கொதிக்க விடலாம். இப்போ 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு ஹீட்டை கொஞ்சம் குறைச்சி வச்சுக்கலாம். இப்போ நம்ம வாஷ் பண்ணி வச்சுருந்த மீன் துண்டுகளை ஒவ்வொன்றா உள்ளே போடலாம். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொன்றா போடுங்க. எல்லா பிளேஸும் ஆக்குபை பண்ணுற மாதிரி போடுங்க. ஸோ கரண்டியை வச்சு இந்த மாதிரி லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விடுங்க. மீன் துண்டு வந்து வெளியில் தெரியாத அளவுக்கு ப்ரெஸ் பண்ணி விடுங்க. ஸோ இப்போ வந்து மூடி போட்டு மூடிடலாம். அடுப்பை கொஞ்சம் சிம்லேயே தான் வச்சுருக்கணும், இல்லைன்னா மீன் கரைஞ்சிரும். ஸோ ஒரு தடவை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ஏன்னா 1 மினிட் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி கரண்டியை வச்சு லைட்டாக மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணி விடுங்க, இல்லைன்னா மீன் உடஞ்சிரும். இன்னும் ஒரு 2 மினிட்ஸ் இருந்தால் போதும். மீன் வந்து சீக்கிரமாகவே வெந்துடும். ஸோ இப்போ திறந்து பார்த்துடலாம். எஸ், இங்கே பாருங்கள் நல்லா வெந்துருச்சு.
இதுக்கு மேலே வெந்தால் உடஞ்சிரும். ஸோ போதும். இந்த ஸ்டேஜில் நான் கொத்தமல்லி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன், கருவேப்பிலையும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபைனலாக ஆட் பண்ணும்போது அதோடய ஃப்ளேவர் அப்படியே இறங்கும், அது நல்லாயிருக்கும். ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ண உடனே ஜஸ்ட் கொஞ்ச நேரம் மட்டும் சிம்மில் வச்சுருங்க, வச்சுட்டு ஆஃப் பண்ணிடுங்க. இப்போது ஒரு பவுல் எடுத்து சர்வ் பண்ணிடலாம். ஸோ அந்த பீசஸ் கொஞ்சம் மெதுவாக எடுத்து போடணும், இல்லைன்னா உடஞ்சிரும். இப்போ ஃபைனலாக மல்லித்தலை தூவி விட்டுக்கலாம். சுவையான மீன் குழம்பு ரெடி. ஃப்ரெண்ட்ஸ், இதை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து ஃபிஷ் ஃப்ரை பண்ணிடலாம். நம்ம ஏற்கனவே மேரினேட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இப்போ கடாய் வந்து ஸ்டவ்வில் வச்சுட்டு ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்கோங்க. ஹீட் டெம்பரேச்சர் டெஸ்ட் பண்ணிவிட்டு நான் ரீஃபைண்ட் ஆயில் ஊற்றுறேன். ஸோ நீங்கள் என்ன குக்கிங் ஆயில் யூஸ் பண்ணுவீங்களோ நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா நான் பொரிக்க தான் போகிறேன், 4 பீசஸ் தான் இருக்குது. ஸோ ஒன்றா போட்டு எடுக்கலான்றதுக்காக இந்தளவு ஆயில் எடுத்திருக்கேன். ஸோ எண்ணெய் நல்லா காயட்டும். ஃபுல் ஹீட் வைக்க வேண்டாம், மீடியமில் வச்சுக்கோங்க எப்பயுமே. ஸோ இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சான்னு டெஸ்ட் பண்ணியாச்சு. நான் ஒரு பீஸ் எடுத்து இப்போ உள்ளே போட போகிறேன். ஸோ உள்ளே போடுறதுக்கு முன்னாடி சிம்மில் வச்சுக்கோங்க, அப்போ தான் தெரிக்காமல் இருக்கும். ஸோ நம்ம ஏற்கனவே மேரினேட் பண்ணி வச்சுருக்க இந்த 4 பீசஸை ஒவ்வொன்றா போட்டு எடுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு நான் ஒரு பீஸ் எடுத்து உள்ளே போடுறேன். ஸோ இது நல்லா பொரியணும். இதில் வரக்கூடிய அந்த சவுண்டு கொஞ்சம் குறைஞ்சதுக்கப்புறம் நம்ம அதை திருப்பி விடணும். இப்போ அப்படியே லைட்டாக திருப்பி விட்டுறலாம். ஸோ 2 சைடும் நல்லா வேக விடணும். நீங்கள் அப்பப்போ வந்து கரண்டியை வச்சு லைட்டாக அந்த மாதிரி திருப்பி திருப்பி விடணும், அப்போ தான் நல்லா வேகும், எல்லா பக்கமும் ஈவனாக வேகும். ஸோ திருப்பும் போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணணும், இல்லைன்னா பீஸ் வந்து உடஞ்சிரும். நம்ம போட்ட கருவேப்பிலை அது மேலே பாருங்கள் எப்படி மொறுமொறுன்னு வந்திருக்குன்னு. ஸோ இந்த ஸ்டேஜில் நான் எடுத்துட்றேன் வெளியில். ஸோ ரொம்ப தீய விட்டுறக்கூடாது. இப்போ நெக்ஸ்ட்டு பீஸ் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இன்னொன்னே நான் ஆட் பண்ணிக்கிறேன், ஏன்னா இடம் இருக்குது, கொஞ்சம் ஒர்க்கும் சீக்கிரமாக முடியும். ஸோ இப்போ லைட்டாக திருப்பி விடுறேன். ஸோ சவுண்டு கொஞ்சம் குறைஞ்சிருக்கு, இருந்தாலும் நல்லா திருப்பி விட்டுக்கோங்க. 2 சைடும் நம்ம மாற்றி மாற்றி திருப்பி விடணும். ஸோ இப்போ வெந்துருச்சு, நம்ம எடுத்துடலாம். இன்னும் ஒரே ஒரு பீஸ் இருக்குது, அதையும் போட்டு எடுத்துடலாம். ஸோ நல்லா பெரட்டி விட்டுக்கோங்க அப்பப்போ. ஸோ இப்போ நல்லா வெந்துருச்சு, இதையும் எடுத்துடலாம். ஸோ 4 பீசஸும் எடுத்தாச்சு. அது மேலே நான் கார்னிஷிங்காக கொத்தமல்லி தழை தூவி விடுறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதோட ரிசல்ட் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது, ரோஸ்டிங்காக இருக்குது. ஸோ இதோட மசாலா கொஞ்சம் கூட பிரியவே இல்லை. ஸோ நீங்களும் இந்த 2 டிஷ்ஷஸும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுடைய கருத்தை வந்து கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கலாம். என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸ்க்குரிய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு காமிக்கும். ஸோ என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வேறு ஒரு வீடியோவில் வேறு ஒரு டிஷ்ஷோடு உங்களை சந்திக்கிறேன். Until then, bye from Divya Rajendran. Thank you.